சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்ள ராகுல் காந்தி திட்டம் வகுத்திருப்பதாக தெரிகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்ள ராகுல் காந்தி திட்டம் வகுத்திருப்பதாக தெரிகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தில் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம்? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவுடன் பேச்சுவார்த்தை குழு முதல் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி தயாராகி வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்வதற்காக பயணங்கள் திட்டமிடப்பட்டு வருகிறது. தேதியை இன்னும் விரைவில் முடிவு செய்ய இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள், அதே போன்று சில முக்கியமான இடங்களில் பாத யாத்திரை நடத்துவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டு வருகிறது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய பாத யாத்திரை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இதனை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி, திருநாவுக்கரசு, KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி, பீட்டர் அல்போன்ஸ், அதே போன்று ரூபி மனோகரன் போன்றோர் இந்த குழு அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய பாத யாத்திரை இந்த நிகழ்வை தமிழகத்தில் ஒருங்கிணைப்பதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரியங்கா காந்தியும் மகளிர் பேரணியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காகவும் தனியாக குழு அமைத்திருக்கிறார்கள். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஜோதிமணி, சுதா ராமகிருஷ்ணன், அதே போன்று ராணி, அசினா சையத், சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் உள்ளிட்டவர்கள் குழு அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்வும் முழுமையாக ஒருங்கிணைப்பதற்காக குழு அமைத்திருக்கிறது. தேதி விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர் எங்கிருந்து நடைபயணத்தை தொடங்குவார், எப்படி இந்த நடைபயணம் அமையும் என்பதை ஒருங்கிணைப்பதற்காக குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.